இந்த ரைட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பிஸ்கட் பாக்ஸோட ரியூஸ் ஐடியா தான் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இந்த கிராஃப்ட் வந்து கொஞ்சம் கிராண்டாகவும் இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு தீமில் இருக்கும். ஏன்னா இது வந்து பிளாக் அண்ட் பிங்க் தீமில் இருக்க போகுது. யாரெல்லாம் பிளாக் பிங்க் பிடிக்குமோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அவ்வளோவா பிடிக்காது, ஆனால் பிளாக் பிங்க் நிறைய பேருக்கு மோஸ்ட்லி பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அந்த தீமில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்கட் பாக்ஸ் ஒன்று மட்டுமே போதும், இதை வச்சு நம்ம பண்ணிடலாம். இதில் வந்துட்டு இந்த ரெண்டு சைடும் வந்துட்டு டேப்பால் கவர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வந்துட்டு அடைச்சிக்கணும், ஓப்பனாக இருக்கக்கூடாது. பார்த்திங்கன்னா தெரியும். இதை வந்து கரெக்டாக ஆஃபாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா ரெண்டையும் ஒரே அளவில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து இப்போ நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். பிளாக் கலர் பெயிண்ட் தான் பண்ண போகிறோம். இதில் வந்து பெயிண்ட் வந்துட்டு எப்போவுமே நம்ம கலர் பேப்பர் ஓட்டுறோம், அன்றைக்கி வந்து பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளாக் கலர் பண்ண போகிறோம். இன்னொன்று வந்துட்டு இது பெயிண்ட் வந்து நிற்காது, வலுவலுன்னு இருக்கும். ஸோ வந்து மாஸ்கிங் டேப் ஒட்டி பண்ணிக்கோங்க. ஓகே, இல்லை அப்படின்னா நீங்கள் பிளாக் கலர் பேப்பர் கூட ஒட்டி விட்டுக்கலாம். பெயிண்ட் பண்ணி எடுத்தாச்சா, நல்லா காஞ்சிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா நீட்டாக பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டேன். நானும் வந்து பார்த்தீங்கன்னா டேப் ஒட்டி தான் பெயிண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஷேப் வந்துட்டு வேணுமோ அதை வந்து வரைஞ்சிக்கலாம். ஆக்சுவலாக இது வி, அப்புறம் வந்து கர்வாக வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு வந்து இப்படியே விட்டனாலும் விட்டுக்கலாம். நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி வந்து நம்ம வி மாதிரி பண்ணியிருப்போம், அதனால் இந்த வாட்டி நான் வந்து கர்வாக பண்ண போகிறேன். நான் கர்வாக கட் பண்ணலாம் தான் நினச்சேன். ஸோ வந்துட்டு அது கொஞ்சம் நல்லா வரல. அதனால் நான் வந்துட்டு ரெண்டு பக்கமும் வி மாதிரி, நடுஸில் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கட்டமாக கட் பண்ணியிருக்க மாதிரி ரெண்டு பக்கமும் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஓகே, இதை வந்து நம்ம எப்படி ஒட்ட போகிறோம், இதில் எப்படி அரேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு இது எடுத்துகிட்டு, நான் சொல்ல மறந்துட்டேன், இது வந்து பிளாக் பிங்க் தீம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால ஒரு கார்ட்போர்ட் ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு கார்ட்போர்டு எடுத்துகிட்டு ஒரு ரெக்டாங்கிளாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் வந்து பிங்க் கலர் பேப்பர் ஒட்டி நான் எடுத்திருக்கேன். எஜ்ஜில் வந்து கவர் பண்ணுறதுக்கு மாஸ்கிங் டேப் போட்டு கவர் பண்ணிக்கிறேன். நீங்கள் டிசைனர் டேப் போட்டுக்கலாம், இல்லை வந்துட்டு பெயிண்ட் கூட பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து எடுத்துட்டு அதில் வந்துட்டு இதை வந்து நம்ம ஒட்ட போகிறோம். இந்த ரெண்டு செஞ்சோம் இல்லையா, ஒன்றை வந்துட்டு இந்த கார்னர்லேயும் ஒன்றை வந்துட்டு இந்த டாப்லேயும் வந்துட்டு நம்ம ஒட்டணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து இப்படி வச்சா தான் தெரியும்னு நினைக்கிறேன். நான் இப்போ ஒட்டிட்டேன். இது வந்து நம்ம இந்த சைடு அப்படி வச்சு ஒட்டியிருக்கோம் இல்லையா. இது வந்து நம்ம என்ன ரெடி பண்ணிகிட்ருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெல்கம் போர்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது பிளாக் பிங்க் தீம் அப்படிங்கிறதுனால பின்னாடி பேக்ரவுண்டும் நான் வந்து பிங்காகவே போட்டேன். ஓகே, இப்போ வந்துட்டு ரெண்டு ஃப்ளார் எடுத்து அதை நான் வந்து கோல்டன் கலர் பெயிண்ட் வந்து நான் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்துட்டு ஆக்சுவலாக ப்ளூ கலர் ஃப்ளார். இது வந்து நான் பிளாக்குக்கு வந்து கோல்டன் வச்சா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கோல்டன் கலர் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ பிங்க் வச்சுருக்கலாம், ஓகே நம்ம கோல்டன் வச்சா ஓகேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். ஓகேவா? இதை வந்து நம்ம இந்த சென்டரில் வந்து ரெண்டு பக்கமும் ஒட்டிக்கலாம். இது வந்து உங்கள் விருப்பம்தான், உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டெக்கரேஷன் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு ஒரு குட்டி பிளாக் ஸ்டார் ஸ்டிக்கரை எடுத்து இது சென்டரில் ஒட்டிக்கலாம். நீங்கள் வந்து ஒட்டனா ஒட்டிக்கலாம், இல்லைனா அப்படியே கூட ஒட்டிக்கலாம். இப்போ நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து நம்ம இப்போ வந்து நம்ம வெல்கம் ஹோம்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். வெல்கம் ஹோம்னு எழுதி எடுத்துட்டேன் பிளாக் கலர் பெயிண்டில். இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் இன்னும் பண்ணனா பண்ணிக்கலாம். இந்த இடம்லாம் வந்து கொஞ்சம் கேப்பாக இருக்கனால அதில் வந்துட்டு ஹார்ட் ஓட்டலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணேன். இது மட்டும் ஒட்டி பார்த்தேன், ஓகேவா தான் இருந்துச்சு. உள்ளே வந்து நம்ம பிளாக் ஓட்டினா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதெல்லாம் ஒட்டிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ வந்து நான் ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் இந்த சைடும் ஒரு ஸ்மைலி மாதிரி போட்டாச்சு. அவ்வளோதான், நம்ம கிராஃப்ட் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு ஒரே ஒரு வேலை தான். இப்போ இந்த ஃப்ளாரை வந்துட்டு இதில் வச்சோன்னா அவ்வளோதான், முடிஞ்சுது. இது வந்து ஒரே ஒரு வேலை தான் இருக்குது. இந்த ஃப்ளவரை மட்டும் அதில் வச்சுட்டா முடிஞ்சுது. ஃப்ளவரை பேஸ் பண்ணி தான் இந்த வெல்கம் ஹோம் வந்து நம்ம ஒரு வால் டெக்கர் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இதில் வந்து ரெண்டு பிங்க் கலர் ஃப்ளவர் வந்து ரெண்டு பக்கமும் வச்சிட்டோன்னா அவ்வளோதான். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃப்ட் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. அவுட்புட் வந்து இப்படி தான் வந்திருக்கு. சூப்பராக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெண்டுலேயும் ரெண்டு ஃப்ளார்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நான் வாலில் ஸ்டிக் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இதை வந்து டபுள் சைட்டு போட்டு ஈஸியாக நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளார் வந்து நம்ம ஹோம்மேடாக மேக் பண்ணது தான். இந்த வீடியோ வேணால் நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடையிலேருந்து நம்ம ஃப்ளவர் வாங்கணும்னு தேவையில்லை, இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கலாம்.
ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வாலில் ஸ்டிக் பண்ணிவிட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பிளாக் அண்ட் பிங்க் தீமில் கொஞ்சம் கோல்டனும் மிக்ஸ் ஆகி சூப்பராக இருந்தது. அப்புறம் அந்த அடியில் வந்து மாஸ்கிங் டேப் போட்டினேன் இல்லையா, அது தெரியக்கூடாது. அது வந்து நான் கோல்டன் ஷேட் கொடுத்துட்டேன். நீங்கள் வந்து பிளாக் கொடுத்தாலும் சூப்பராக தான் இருக்கும். இந்த ஃப்ளவர் நீங்களும் வேணால் ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஃப்ளவர் வாஷ் பண்ணாலும் இந்த ஃப்ளவர் வந்து வைக்கிறதுக்கு சூப்பராகவே இருக்கும். இதில் நான் வந்துட்டு மேலே 2 கீழே 2 ஃப்ளவர்ஸ் போட்டு சூப்பராக வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இந்த கிராஃப்ட் நம்ம பண்ணதுலையே. பால் வந்துட்டு லைட்டாக பேபி பிங்க் கலருக்கு. இந்த கிராஃப்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் கரெக்டாக உள்ளே போகிறதுக்கு சென்டரில் ஒட்டியிருக்கேன் வெல்கம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து வெல்கம் ஹோம் தான் எழுதணும் அப்படின்னு இல்லை, ஸ்வீட் ஹோம் எழுதிக்கலாம். உங்களுக்கு என்ன மெசேஜ் தோணுதோ அதை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். ஓகே, இந்த கிராஃப்ட் வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் பார்க்கலாம். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அடுத்து என்ன வீடியோ போகலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் பிளாக் பிங்க் ரொம்ப பிடிக்குமோ கமெண்ட்லேருந்து பிங்க் அண்ட் பிளாக் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.